ஸோ எல்லோரும் கிளம்பிட்டுருக்கோம். ஜீப் வந்துடுச்சு கொலுக்குமலை ட்ரெக்கிங்க்கு. இதுதான் நம்ம போகிற ஜீப்பு. கொலுக்குமலை ஏறிட்டுருக்கு. நிறைய ஜீப் இருக்குது. ஸோ இங்கே தான் வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும், இல்லை டிக்கெட் வாங்கணும். ஸோ இங்கே வந்து எல்லா ப்ரைவேட் வெஹிக்கிள்ஸும் போக முடியாது, ஏன்னா இது ஒரு ப்ரைவேட் டீ எஸ்டேட். இங்கே ஃபியூ ரிஜிஸ்டர்டு ஜீப்ஸ் இருக்குது, ஒரு 200 நினைக்கிறேன். அவங்க மட்டும் தான் போக முடியும். ஸோ இப்போ வந்து ரைட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எதுவுமே தெரியாதுன்னு நினைக்கிறேன். சன்ரைஸ்க்கு தான் இப்போ போயிட்டுருக்கேன். ஸோ இதுதான் கொலுக்குமலை வியூ. பட் இப்போ எதுவுமே தெரியல. டெய்லி வெதர் வச்சு தான். இன்றைக்கி வந்து ஃபுல் மிஸ்டி. ஸோ எதுவுமே தெரியல. டைம் வந்து ஆல்மோஸ்ட் 8 ஆக போகுது. இன்னும் சன் வந்து வரல. ஸோ அதனால் எதுவும் வியூ வந்து தெரியல. ஜஸ்ட் மிஸ்டி அண்ட் சமைச்சில்தான் இருக்குது. அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஃபேஸில் வந்து அடிக்குது மிஸ்ட்டு. ஸோ ஜீப்லேருந்து ஒரு 100 மீட்டர்ஸ் வந்து நடந்து வரணும், அவ்வளோதான். ரொம்ப அழகாக இருக்குது. கொலுக்குமலை தான் வந்து வேர்ல்ட்லேயே ஹையஸ்ட் டீ பிளான்டேஷன் இருக்க இடம். ஸோ இங்கே இருக்க டீக்கு வந்து ஒரு தனி டேஸ்ட் இருக்குது. இப்போ வந்து எல்லோரும் திரும்பி போயிட்டுருக்காங்க. நானும் வந்து போயிட்டு ஜீப் கிட்டே போயிட்டுருக்கேன். ஸோ இது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். மேபி நான் இன்னொரு வாட்டி வருவேன் கண்டிப்பாக. எப்போயாவது சன் இருந்தால் இன்னும் நல்லா வியூ இருக்கும். ஃபுல் வேலி பார்க்கலாம். அதுக்கப்புறம் சன்ரைஸும் பார்க்கலாம். இப்போ 8 மணி ஆயிடுச்சு, இன்னும் சன்ரைஸும் ஆகலை. 10 o'clock ஆனாலும் சன்ரைஸ் ஆகாதுன்னு சொல்கிறாங்க, ஏன்னா அவ்வளோ மிஸ்ட் அண்ட் ஃபாக் இருக்கு போல். டவுன்ஹில் வந்தாச்சு. ஸோ டவுன் வரத்துக்கே வந்து 1 hour ஆகுது. செம்ம ஆஃப் ரோடு தாங்க முடியல. ஸோ இப்போ வந்து ஸ்ட்ரெயிட்டாக கேம்ப் தான். கேம்ப் போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து கேம்பில் வந்து நம்ம மதியானம் வரையும் இருக்கலாம். பட் நான் வந்து கொஞ்சம் சீக்கிரம் கிளம்புறேன். ஸோ தட் இன்னும் கொஞ்சம் பிளேசஸ்லாம் பார்த்துட்டு இன்றைக்கி ஈவினிங் வந்து தேனி போயிடலான்னு இருக்கேன். கேரளா பார்டர் க்ராஸ் பண்ணிட்டு தமிழ்நாடு போயிடலான்னு இருக்கேன். ஸோ கேம்ப்க்கு திருப்பி வந்துட்டேன். இங்கே எடுத்துகிட்டு வந்து விட்டாங்க ஜீப்பில். ஸோ சும்மா கொலுக்குமலை டீ வாங்கியிருக்கேன், வேர்ல்ட்ஸ் ஹையஸ்ட் க்ரௌன் டீ. ஸோ இப்போ போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு அதுக்கப்புறம் எல்லா திங்ஸ்லாம் பேக் பண்ணிட்டு நான் கொஞ்சம் சீக்கிரமாகவே கிளம்ப போகிறேன்.
கரண்ட்டு சில வியூ பாயிண்ட்ஸ் பார்த்துட்டு இன்றைக்கி நைட்டு வந்து தேனி இறங்கிடுவேன். ஸோ டே 4 ஆஃப் ட்ரிப்பு கேம்ப் வந்து செக் அவுட் பண்ணிட்டேன். ஸோ அந்த டைம் வந்து ஆல்மோஸ்ட் 10:50 ஆகுது. இப்போ இங்கே சிக்னல் இல்லை. ஸோ இனிமேல் தான் முடிவு பண்ணணும் இன்றைக்கி ட்ரிப்பை கண்டினியூ பண்ணுறதா இல்லை வந்து ஸ்ட்ரெயிட்டாக சீக்கிரம் தேனிக்கு போகிறதா அப்படின்னு சொல்லிட்டு. பட் தேனிக்கு போகிறதா முடிவு பண்ணிட்டேன். பை சொல்லணும்ண்ணா பை. இன்றைக்கும் க்ளோஸை மறந்துட்டேன். நல்ல வேலை ஞாபகம் வந்துச்சு. ஸோ இப்போ அந்த சுற்றி பார்க்குற இடம் வந்து எவ்வளோ தூரம் அப்படின்றது தான் இப்போது விஷயம். அதுக்கு வந்து ஃபஸ்ட் நெட்டு வேணும். கொஞ்சம் சூரியநெல்லி டவுன் வரையும் போயிட்டால் கண்டிப்பாக டவர் கிடைக்கும். அதுக்கப்புறம் ரூட்டை பிளான் பண்ணிக்கலாம். ஓகே, நான் சூரியநெல்லிக்கிட்ட போயிட்டு வ்ளாகை கண்டினியூ பண்ணுறேன் எந்த ரூட்டில் போகிறேன்னு சொல்லிட்டு. ஸோ நேற்று ஒரு பெரிய மெயின் ரோட்டில் வந்து சூரியநெல்லி ஏறணும் இல்லையா, அதுதான் சூரியநெல்லி போகிற ரூட்டு, கேம்ப்க்கு போகிற ரூட் பார்த்தேன். சுற்றிட்டு போனால் தமிழ்நாடு பார்டர் ரீச் ஆகும் வந்து 3 hours தான் ஆகும் போல். இப்போ வந்து டைம் 11 ஆகுது. கரெக்டாக இருக்கும். ஸோ அப்படின்னா ஒரு 4 இல்லை 5 மணி வந்து தேனி போயிடலாம். கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து ட்ரிப்பை கண்டினியூ பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வியூ பாயிண்ட்னா ஒரு பிளேஸ் எலக்ட்ரிக்கல் பிரிட்ஜ், அங்கே தான் போயிட்டுருக்கேன். அது வந்து அடிமலிக்கிட்ட இருக்குது, 3 அடிமலிக்கிட்ட. இது வந்து நேற்று வந்த ரூட் தான், ஆனையரங்கல் டேம். இங்கெங்கே இருக்குது? ஓ, இந்த ரூட்டா சின்னதாக இருக்குது. கேட்டுட்டு தான் போனோம், போக முடியுமா இல்லை அப்படின்னு. ரோடு போட்டுருக்காங்க இப்போ தான். ஸோ ஓகே தான், போகலாம். ஓ, இந்த மெயின் ரோடோட கனெக்ஷனுக்காக ஒரு ரோடு போட்டிருக்காங்க. ஸ்லோவாகவே போகலாம், ஏன்னா யானைலாம் இருக்குமான்னு தெரில. நிறைய யூட்டர்ன்ஸ் இருக்குது, பார்த்தாலே தெரியுது. ஒரு 4-5 யூட்டர்ன் இருக்குது. இல்லை, மூணார் மலையை விட்டு கீழே இறங்கி மலை தெரியுதா, அங்கேருந்து கீழே இறங்கிட்டேன். ரொம்ப ஏதோ வில்லேஜ்குள்ளே தான் போயிட்டுருக்கேன். எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் இந்த பிளேஸ்லாம் யாருமே எக்ஸ்ப்ளோர் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் தான் ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். பார்க்க போகிற பிளேஸ் வந்து ஒர்த்தாக இருக்குமான்னு தெரில. ஒர்த்தா இல்லையா அதெல்லாம் மேட்டர் இல்லை, போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணால் தான் தெரியும். இன்னும் 9 kilometers இருக்குது, 30 minutes ஆகுமா? 9 kilometers 30 minutes. அப்போ ஏதோ ஆஃப் ரோடு இருக்கா என்னன்னு தெரில. எங்கேயோ போயிட்டுருக்கேன், எங்கே போகுதுன்னு தான் தெரியல. இந்த சைட் போகணுமா இந்த சைட் போகணுமான்னு தெரில.